இன்று அநேக ஜனங்கள் பலவிதமான பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், வியாதிகள், வேதனைகள், கவலைகள் போன்ற பல காரியங்களுக்குள்ளே பாதிக்கப்பட்டவர்களாய் கண்ணீரும் கம்பலையுமான வாழ்க்கையாய் இருக்கிறது. அநேகர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையிலே விடுதலை வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலையிலே அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. சமாதானம் இல்லாத நிலைமையிலே சமாதானம் வேண்டும் என்று சொல்லுகிற நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நோயின் நிமித்தமாய் பாடுபட்டு கொண்டிருக்கிற மக்கள் இன்று உலகத்திலே உண்டு. அவர்களுக்கு ஒரு விடுதலை தேவை, சுகம் தேவை என்று ஏங்குகிற மக்கள் இன்று ஏராளமாய் உலகத்திலே இருக்கிறார்கள். அவை ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த மக்கள் மத்தியிலே நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, கண்ணீர்கள் இருக்கிறது, மனக்கவலைகள் இருக்கிறது. என்று என்னுடைய பிரச்சனை தீரும் என்று சொல்லுகிற மனநிலைகளோடு வாழுகிற வாழ்க்கை நமக்குள்ளும் காணப்படுகிறது. யாத்ராகம புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 25வது வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 23 verse 25, அங்கு வசனத்தை நாங்கள் பார்க்குற போது அந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் பார்க்கும்போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்க வேண்டும். அப்போ அவரை சேவிப்பது தான் எங்களுக்கு முக்கியமான கடமையாக இருக்கிறது. அப்படி நாங்கள் சேவிக்கிற போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம், உன்னுடைய அப்பத்தையும் உன் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்லாமல் அந்த வசனம் சொல்லுகிறது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்று இப்படியான ஒரு சூழ்நிலையோடு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அவரை நாங்கள் சேவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நாங்கள் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சாப்பிடுகிற ஆகாரத்தையும் நாம் குடிக்கிற தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இப்போ ஒருவேளை எங்களுக்கு கேள்வி வரலாம், ஏன் அவர் ஆசீர்வதிக்காட்டி நாங்கள் சாப்பிட இயலாதோ, அவர் ஆசீர்வதிக்காட்டி நாங்கள் குடிக்க இயலாதோ? கேள்வி வருதா இல்லையா? வருதா? அந்த கேள்விக்கு என்ன பதிலை நாங்கள் வச்சுருக்கோம்? இதை கிடைக்காமல் போனால் என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் பார்க்குறீர்கள், இப்போ மிடில் ஈஸ்டில் பிரச்சனை துவங்கியாச்சு. இப்போ எத்தனை மக்கள் சாப்பாடோடு இருக்கிறார்கள், எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள்? நம்முடைய தேசத்துக்கு ஒரு நெருக்கடி வரும்போது எத்தனை மக்கள் அந்த அப்படியான ஒரு சூழ்நிலையில் போகிறார்கள். அப்போது இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஆண்டவரங்களை போஷித்து வழிநடத்தி தண்ணீரை குடிக்க எங்களுக்கு ஒரு கிருபை தருவாராயிருந்தால் அது அவருடைய ஆசீர்வாதம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவரை சேவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவரை நித்தமும் நாங்கள் சேவித்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், உன் வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நம்முடைய உடலிலேருந்து அவர் எடுத்து போடுவார் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் வியாதியோடு இருப்பது தேவனுக்கு விருப்பமான காரியம் அல்ல. ஆகவே ஆதியிலே தேவன் மனிதனை உண்டாக்கிய போது அவன் பாவம் இல்லாதவனாய் தேவன் மனிதனை உருவாக்கினார். பாவம் இல்லாமல் அவன் தேவனுடைய சமூகத்திலே வாழுகிறவனாய் அவன் இருந்தான். ஆனால் என்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் பிரவேசித்ததோ அன்று அவனுடைய வாழ்க்கையிலே முள்ளும் குறுக்கும் முளைத்ததென்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முள்ளும் குறுக்கும் முளைத்ததினாலே அவனுடைய வாழ்க்கை வேதனைக்குள்ளாய் கடந்து சென்றது. அவனுடைய வாழ்க்கை பாவத்திலே போனபடியினாலே அவர்கள் பிரயாசப்பட வேண்டிய நிலைமை வந்தது. நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் தேவன் கொண்டு வந்து அங்கே வைத்து அந்த நிலத்திலே உண்டாக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் பாடுள்ளவனாய் அதை அனுபவிக்கும்படியாய் வேர்வை சிந்தும்படியாய் தேவன் அவர்களுக்கு ஒரு
காரியத்தை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விட்டுவிட வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. இதுதான் எனக்கு சந்தோஷம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது, இதுதான் என்னுடைய உயிர் நாடி, இதனால் தான் நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கை தேவனை விட்டுவிட்ட ஒரு வாழ்க்கையாய் இருக்குமானால், நீ எவ்வளவுதான் நீ ஆசீர்வாதம் என்று நினைத்தாலும் அது உனக்கு ஆசீர்வாதம் அல்ல. அவை தேவனை சேவிக்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும், தேவனை சார்ந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவை ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் மகிழ்ச்சியோடு நாட்களை கழிப்பதையே தேவன் விரும்பினார். ஆனபடியினாலே தான் மனிதனை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்து அவர்களோடு அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு உலாவி அவர்களோடு சங்கரித்து கொண்டிருந்த அந்த தேவன், உலாவி கொண்டிருந்த அன்பு செலுத்தி கொண்டிருந்த அந்த நல்ல உறவுக்குள்ளே வாழுகிற சூழ்நிலை. அவர்கள் பலசாலிகளாய் இருந்தார்கள், அவர் நோயற்றவர்களாய் இருந்தார்கள், திடகாத்திரம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். என்றைக்கு அவர்கள் பாவத்துக்குள்ளே போனார்களோ அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே சாபமும் பாவமும் வலியும் வேதனையும் துன்பமும் துக்கமும் வந்தது. இன்று அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. நம்முடைய தேவன் அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே மனிதன் பாவத்திலே வீழ்ந்து போனதன் நிமித்தமாக அவர் மனிதனை மீட்டு கொள்ளும்படியாய் உலகத்துக்கு தேவன் ஆண்டவராகிய இயேசுவை அனுப்பினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 26, அந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டென்று சொல்லப்பட்டிருக்கா, கவனமாய் கேட்டென்று சொல்லப்பட்டிருக்கா? இன்றைக்கு நாங்கள் கவனமாக கேட்குறோமா கேட்குறோம். கவனமாக கேட்கலன்னு சொல்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்ல? கவனமாய் கேட்டு. நாங்கள் கவனமாய், ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் கவனமாய் கேட்டு, அந்த கவனமாய் கேட்டு அதன்படி அவர் எதை விரும்புகிறாரோ அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை, அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் எங்களுக்கு நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அந்த கற்றுக் கொடுத்ததன் படியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்த வேண்டும். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் மாறும்போது தான் அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வராமல் அவர் தடுப்பார். ஏனென்றால் அவர்தான் பரிகாரியாகிய கர்த்தர், எங்களுடைய பரம வைத்தியர் ஆண்டவர். அவர் எங்களுக்கு இந்த விதமான ஒரு நிலைக்குள்ளே எங்களை கொண்டு போகாமல் காப்பார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன போதர் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு தானே வருத்தம் வந்தது, நீங்கள் என்ன கேட்க இல்லையோ? கேட்பீங்களோ இல்லையோ? சொல்லுங்களேன், கேட்பீங்களா இல்லையா? இந்த வசனத்தை சொன்னால் நீங்கள் அப்படி கேட்பீங்களா இல்லையா? நீங்கள் மௌனமாக இருக்கிறதுலே தெரியுது. நீங்கள் நிறைய பேர் கேட்டுத்தான் இருக்கிறீங்க, இப்போவும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீங்க. சரி, பவுலுக்கு என்ன நடந்தது? பவுலுக்கு வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பவுல் என்ன சொல்கிறான்? எனக்கு முள்ளொண்டு கொடுக்கப்பட்டது. முள்ளண்டால் என்ன? இப்படி பெரிய ஒரு முள்ளொண்டு காலுக்குள்ள ஏறி இருக்கா? இல்லை, அவனுக்கு ஏதோ ஒரு நோய், ஒரு பலவீனம் இருக்குது. ஆண்டவரிடத்து அவன் போய் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த முள் தரப்பட்டிருக்கிறது? ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? சி, நான் அடுக்க மாட்டேன், அங்கேயே இருக்கட்டும். ஏன்னா ஆண்டவர் எடுத்திருக்கலாமே அந்த முள்ளை. அவன் என்ன சொல்லுகிறான்? அதை எப்படி அந்த வார்த்தையை அவன் கொண்டு வரான்?
ஆண்டவர் என்ன சொன்னார்? முள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, முள் அங்கேயே இருக்கட்டும், அது உனக்கு குத்து என்றாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னுடைய கிருபை இருக்கு, அது போதும் உனக்கு. அந்த கிருபை போதும். அந்த கிருபையினாலே தேவன் பலப்படுத்துவார். ஆகவே தம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் வந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை தூக்குவார், நிறுத்துவார், அவர்களை குணப்படுத்துவார். அங்கே தேவனுக்குள்ளாய் நிலை நிற்கும்படியாய் அவருடைய கிருபை தாங்குகிறதாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அங்கே அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அந்த கேட்கிற தன்மை. இப்போ நாங்கள் சில வேளையில் இங்கே இருப்போம், இப்போ பிரசங்கம் நடக்குது, இப்போ நாங்கள் இருப்போம், எங்களோட மைண்ட் அங்கே இருக்கும். இப்போ நான் தொடங்குகிற நேரம் எல்லாட்ட மைண்டும் இங்கே இருக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எங்களோட மைண்ட் எங்கே எல்லாம் போய் வரும். வெளியில் போய் வரும் அடிக்கடி. கிச்சனை பூட்டினேன்னா, அடுப்பை ஓஃப் பண்ணினேன்னா, அதெல்லாம் ஒரு சாராருக்கு அப்படி வரும். இன்னும் ஒரு சாராருக்கு என்னத்தை சமைக்கிறது, சர்ச் முடிஞ்ச பிரபுட்ட போய் என்ன சமைக்கிறது. இப்போ இப்படி பலவிதமான காரியங்கள் போகும். அப்போ மைண்டிலேயே இன்றைக்கு இப்போ இரவு இந்த பகல் சமையல் என்னன்றது டிசைட் பண்ணி முடிஞ்சிடும், பிரசங்கம் முடிகிறது கிடையாது. அப்போ எங்களோட மைண்ட் என்ன செய்யணும், கவனமாய் கேட்டு தொடங்கி கவனஈனமாக நாங்கள் விட்டு விடுகிறோம். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறதை எல்லாம் கவனமாய் கேட்டு அவர் சொல்லுகிறபடியான காரியங்களை எல்லாம் அறிந்து அவருடைய பார்வைக்கு செம்மையானபடி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆனால் நாங்கள் கவனஈனமாய் நடக்கிற போதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தவறி விடுகிறோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம், நாங்கள் பிரசங்கத்தை கேட்டோம், எல்லாத்தையும் கேட்டோம், அப்படியெல்லாம் இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி வந்திருக்கு. அப்போ நாங்கள் எங்கேயோ கவனீனமாக இருந்திருக்கிறோம், கவனிக்காமல் இருந்திருக்கிறோம் என்பது பொருள். நாங்கள் கவனித்து நடக்க வேண்டியது அவசியம். அப்போ கர்த்தர் தந்திருக்கின்ற நியமங்கள் அதை எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அந்த தேவ வார்த்தைகளை நாங்கள் கை கொண்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தியருக்கு உண்டாக்கின அந்த வியாதிகள் ஒன்றும் உங்களுக்கு வராது, அது கிடைக்காது, உங்களுக்கு வராது. அவர் தான் பரிகாரியாகிய கர்த்தர், நான் குணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி தம்முடைய சித்தத்தை திட்டவட்டமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் எங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்து அவர் தன்னை எங்களுக்காக கொடுத்து அவர் வாழ்ந்து காட்டினார், அவர் போதித்தார். அந்த போதனைகளின் வழியாக நாங்கள் அவரை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அங்கே நாங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள், லூக் சாப்டர் 4 verse 17 to 20, அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் நிற்கிறார். அவரிடத்திலே புத்தக சுருள் கொடுக்கப்பட்டது. அவர் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்து வாசித்தார். அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். இப்போ என்னத்தை அவர் வாசித்து முடித்தார்? அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே எழுதப்பட்ட காரியத்தை அங்கே அவர் வாசித்து அதை அங்கே கொடுத்தார்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? விடுதலை கொடுக்கிறவராக. ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கவும். ஆகவே இன்று உலகத்திலே எல்லா மக்களும் பலவிதமான சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறார்கள். வியாதி, துன்பம், துயரம், இப்படியான பல சிறையிருப்புகள் மத்தியிலே இருக்கிற போதே தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உலாவின நாட்களிலே குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்திலே வந்து அங்கே அவரை பணிந்து கொள்ளுகிறதை குறித்து நாங்கள் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை மத்தேயு சாப்டர் 8 verses 2 and 3 அங்கே நாங்கள் பார்க்கிறோம். குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். அப்போ உமக்கு சித்தமானால், அப்படிதான் கேட்குறான் அவன்.
ஆனால் ஆண்டவர் இயேசு அதுக்கு பதில் கொடுக்குறார். எப்படின்னு சொன்னால், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. அப்போ தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், அவருக்கு சித்தம் இருக்கிறது உன்னை சுத்தமாக்க, உன் பாவத்தை மன்னிக்க, உன்னை குணமாக்க எனக்கு வல்லமை உண்டு. நீ வருத்தத்தோடு துன்பத்தோடு வாழுவது அது தேவனுக்கு பிரியம் இல்லை. ஆனால் தேவனுக்கு பிரியமானது நீ குணமாக வேண்டும், சுகமாக வேண்டும். ஆனால் ஆனபடியாத்தான் அங்கே ஆண்டவர் அவன் நேராக கையை நீட்டி அவனை தொட்டு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து போகிற பாதை சரியான கஷ்டங்களாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிற கேள்விகள் எங்களுக்குள்ளே வரலாம். குடும்பத்துக்குள்ளே அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். எப்பொழுதும் பலவிதமான காரியங்களை குறித்து வாக்குவாதம், தர்க்கம், இவைகளோடு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம். எல்லா வசதிகள் இருந்தாலும் அமைதியும் சமாதானமும் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையாக இருக்குமானால் கர்த்தரை நாங்கள் தேட வேண்டியது அவசியம். கர்த்தர் சொல்லுகிறபடி நடக்க வேண்டியது அவசியம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டியது அவசியம். அங்கே ஆண்டவர் அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னார். அவை இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த விதமான சூழ்நிலைகளிலே இருந்தாலும் ஆண்டவர் சுகப்படுத்துகிற தேவனாக நாங்கள் பார்க்கிறோம். மரண படுக்கையிலே கிடந்த 110 வேலைக்காரனை ஆண்டவராகிய இயேசு அதிசயமாய் குணமாக்கினதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 8வது அதிகாரத்திலே 5 முதல் 13 வசனத்திலே அதை பார்க்கிறோம். அங்கே 14, 15 வசனத்திலே பார்க்கும்போது அங்கே ஜுரத்தினால் படுத்திருந்த பேதுருவினுடைய மாமியாரை அங்கே தொட்டு சுகமாக்கினதை பார்க்கிறோம். ஆகவே எந்தெந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் இயேசு போனாரோ அந்தந்த இடங்களிலே சந்தித்த மக்கள் என்னென்ன விதமான வியாதிகள், துன்பங்களோடு, பாடுகள், உபத்திரவங்களோடு இருந்தார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு குணமாக்கினார். ஆகவே இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் என்னென்ன விதமான நிலைமையிலே எங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, எங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் இந்த நாளிலே குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இயேசுவிடத்திலே வருகிற ஒவ்வொருத்தரும் குணப்பட்டு போனார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அங்கே நாங்கள் வேதத்திலே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27, 29 வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது அங்கே இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே வந்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்திலே வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் கேட்ட கேள்வி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்போ இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிற விஷயம் என்னென்றால், அவருக்கு வல்லமை இருக்கு, ஆனால் நான் உன்னை குணப்படுத்துவேன் என்ற அந்த விசுவாசம் உனக்கு இருக்கா? அந்த விசுவாசம் ஒரு முக்கியமான காரியம். இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசம் என்று சொல்லுகிறோமே, இந்த விசுவாசம் எவ்வளவில் இருக்கிறது? அவர் ஒரு விசுவாசியாக இருந்தால், அவரை உண்மையாகவே ஒரு விசுவாசிக்கிற ஒரு நபராக இருந்தால் அவர் எப்படி அந்த விசுவாசத்தை வெளியில் காண்பிக்க முடியும்? எப்படி அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்த முடியும்? எப்படி காட்டலாம்? கர்த்தருக்குள்ள தைரியமாக இருக்கிறது. மழை வர ஒன்று பிரேவன்னா கூட கொண்டு போகணும், அது சரி, அது சரியானது தான், அது உண்மை. அப்படி இல்லாட்டி அது விசுவாசம் இல்லை தான். ஆனால் எப்படி அதை நாங்கள் வெளியில் கொண்டு வர, அதாவது இப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் உன்னை குணப்படுத்துவேன் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கா தான் கேட்குறார். அப்போ என்னால் உனக்கு குணமாகும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? இப்போ நாங்கள் விசுவாசம் மட்டும் நாங்கள் சொல்லுகிறோம். இப்போ ஆனால் அந்த விசுவாசத்தில் இப்போ சரி சொன்னது போல் நாங்கள் ஜெபிக்கிறது உண்டு, ஆனால் செய்கிறது இன்னொன்று. எனக்கு தெரியும் எனக்கு சுகம் வராதண்டு, இருந்தாலும் நான் ஜெபிச்சு பார்த்தேன். நான் இந்த பிசாசு போகாதண்டு எனக்கு தெரியும், ஆனாலும் ஒருக்கா ஜெபிச்சு பார்த்தேன் நான், போகுதோ இல்லையோ. இப்போ இப்படி பார்த்தாலும் என்ன நடக்கும்? போகுமா? போகாது. நோய் நீங்குமா? நீங்காது. அப்போ எங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தோடு நாங்கள் கேட்குறோம். ஆனால் வேதவசன ஆண்டவரை விசுவாசித்தவர்கள் அந்த விசுவாசத்தின் உறுதியோடு
பிசாசை போ என்று சொன்னால் போகும், குணமாக என்று சொன்னால் குணமாகும். எதனால? அவருடைய விசுவாசம் உள்ள வார்த்தையினால, அவருடைய நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே ஆண்டவர் ஆவியானவர் அதை செய்வார், தேவன் அதை செய்வார். அந்த விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டியது அவசியம். அவர்கள் என்ன சொல்றார்? ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் என்னத்தின்படி? விசுவாசத்தின்படி. அப்போ அவர்களுடைய ஃபெய்த், அவருடைய விசுவாசம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. இவர் என்னை குணப்படுத்துவார், ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார் என்ற அந்த உறுதி அவர்களுக்குள்ளே இருந்தபடினால் ஆம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களோட விசுவாசத்தின்படி உங்களுக்கு குணமாகட்டும், உங்களுடைய விசுவாசத்தின்படி அது ஆகட்டும். இப்போ தன்னை வல்லமையால் ஆகட்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கலாமே. ஏன் ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்? அங்கே குணமாக்கினது யாரு? இயேசு. அப்போ குணமாக்கினது இயேசு. ஆனால் எப்படி குணமானார்கள்? அவர்களுடைய விசுவாசத்தின்படி. அப்போ அவர்களுடைய விசுவாசம் அவ்வளவு உறுதியாக இருந்ததினாலே ஆண்டவரோடு ஒத்து போகிற மனநிலையோடு அவர்கள் வந்தார்கள், ஒருமித்து போகிற ஒரு நிலைமையில் வந்தார்கள். அப்போ அந்த விதமான ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் அங்கே அவர் சுற்றி திரிந்த போது அந்த இடத்திலே வந்த வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் குணமாக்கினார் என்று சொல்லி மத்தேயு 8:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த இடத்திலே வந்து அங்கே புனியாளிகளை சொஸ்தப்படுத்தினார், ஆவிகளை வார்த்தையினாலே துரத்தினார், அங்கே பிசாசு பிடித்தவர்களை எல்லாம் அங்கே விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி அந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே மத்தேயு 9:35 அங்கே சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து அங்கே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்போ ஆண்டவருடைய முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த வார்த்தைகள், அவர்களை இரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்துகிற வார்த்தைகள், அவைகளை எல்லாம் செய்தது மட்டுமல்லாமல் அதோடு கூட மக்களுடைய நோய்களையும் வியாதிகளையும் துன்பங்களையும் அவருடைய சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவனாய் ஆண்டவர் செயல்பட்டார். அப்போ ஏன் வார்த்தையை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கலாமே? ஏன் குணமாகுதல் செய்ய வேணும்? அது அவசியமா? சுகப்படுத்துறது அவசியமா? வார்த்தையை மட்டும் சொல்ல போகும் தானே? ஏன் ஆண்டவர் அப்படி செய்யலை? ரெண்டையுமே செய்து கொண்டு வர பரலாக செய்கிறார். வார்த்தையும் சொல்லுகிறார், குணமாக்குதலையும் கொடுக்கிறார். இப்போ இந்த வார்த்தைக்கும் குணமாகுதலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? என்ன விதமாக இது தொடர்புக்குள்ளே வருது? வார்த்தையினால் விசுவாசம் உண்டாகிறது, விசுவாசிக்கிறவனால் எழும்பப்படுகிற அடுத்த கேள்வி என்ன? அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும். அதை தேவன் அண்டையில் இவரால் அது முடியும் என்கின்ற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே வருகிறது, அது வார்த்தையாய் வெளிப்படுகிறது. ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கும்போது ஆண்டவர் அவனுக்கு கிரியைகளை செய்கிறார். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவர் கேட்ட உடனே கொடுக்கிற தேவனும் அல்ல. கேட்டோன்னு கொடுப்பாரோ? உடனே கொடுப்பாரோ? டைம் வரைக்கும் கொடுப்பார். அப்போ அவற்றை வேலை ஒன்று இருக்கின்றது அதில் வருகிறது. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு சொல்லுவோமே, இப்போ நான் அருள்ராஜாட்ட போயிட்டு, அருள் எனக்கு ஒரு $20 வேணுமென்று கேட்டால், இப்போ அவர் என்ன செய்வார்? ஓகே வாசம் தான் இருக்குது, நாங்கள் அப்படிங்கிட்டு கொடுப்பார். இது இப்போ அவர்கிட்ட இருக்குது, அவர் என்கிட்ட நான் கேட்டது சின்ன அமௌண்ட். இப்போ நான் அவர்கிட்ட போயிட்டு ஒரு $20,000 இப்போ எனக்கு தருவீங்களான்னு கேட்டால் இவர் என்ன சொல்லுவார்? ஓடிடுவார். இல்லை, அவ சில விஷயங்கள் இருக்குது, சரிதானே? இப்போ இதை புரிந்து கொள்றதுக்காக தான் நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். அப்போ சில விஷயங்கள் கேட்ட உடனேயும் கொடுப்பார், ஆனால் சில விஷயங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உடனே கொடுக்காமல் இல்லை, காசை பற்றி இல்லை. இப்போ நான் காசுன்றது அது உதாரணம் முடிஞ்சுது. இப்போ நாங்கள் எங்கே வாரோம்னு சொன்னால் விசுவாசத்துக்குள்ளே வாரோம். இப்போ ஏன் உடனே கொடுக்க முடியல? ஆண்டவர் ஏன் உடனே கொடுக்கலன்னு கேட்டால், எங்களோட விசுவாசம் இன்னும் கொஞ்சம் உயர வேணும்.
இன்னும் நான் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட நெருங்க வேணும், ஆண்டவர்கிட்ட இன்னும் உருக பற்றி கொண்டு கேட்க வேண்டும். அந்த விசுவாசத்தின் உறுதிக்காக சில காரியங்களை ஆண்டவர் வைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் யாவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நோய் இல்லாமல் இருக்க வேண்டும், நாம் எல்லாரும் விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும், துன்பம் நீங்கி வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். வியாதியோடும் துன்பத்தோடும் இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு இடத்துல கேட்கும்போது ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லல, நீங்கள் கொஞ்ச காலம் இப்படித்தான் சோமில்லாமல் இருக்கணும், நீங்கள் கொஞ்ச காலம் இப்படி இருங்க, ஒரு 6 மாதம் இருங்கோ, 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களை சோப்படுத்துகிறேன்னு ஆண்டவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரு? இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு தேவை என்னென்றால் வாயின் வார்த்தைகளால் அவருக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். ஆண்டவருக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரியும். அந்த நோயிட்டவர்களை எல்லாம் ஆண்டவர் போய் சந்திக்கிறார். அந்த சந்தித்த இடங்களில் இப்போ அந்த குருடனை பார்த்து கேட்குறார், நான் இந்த குணமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அப்போ அவர்களுடைய கேள்வி என்னவா இருக்கு? ஆரம்பத்தில் அவர் என்ன கேட்குறார்? ஆண்டவர் இயேசு வந்த உடனே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். அப்போ அதுதான் முதல் கேள்வி அவங்கள. அப்போ அந்த கேள்வியில் என்ன வருதுன்றால், அந்த கூப்பிடுறதில் என்ன வருகிறதுன்னு கேட்டால், இந்த தாவீதின் குமாரனாலே குணமாக்க முடியும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கறது தான் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன கேட்குறான்டா, எனக்கு இந்த வல்லமை இருக்கண்டு நீ விசுவாசிக்கிறாயா? அப்போது இன்னும் அந்த டபுள் கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் கேட்குறான்டா, உறுதிப்படுத்தப்பட்ட காரியம். நாங்கள் சில விஷயத்தில் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்ல முடியாது. அப்படி ஒரு கேள்வி கேட்டால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எவ்வளோ காலமாக? நான் சின்ன வயதிலே இருந்து இருக்குது, அது விசுவாசம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. ஆனால் அதற்கும் இந்த குணமாகுதலுக்கும் என்று சொல்லப்படுகிற காரியத்துக்கு விசுவாசத்தினுடைய ஒரு அளவு இருக்குது. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாங்கள் வியாதியோடு இருப்பது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் சில காரியங்களை அங்கே பார்க்குற இந்த வியாதிகள் வரும்போது, மக்கள் குணமடையும் போது சில காரியங்களை ஆண்டவர் பார்க்குறார். ஆண்டவருடைய பகுதி என்னவென்று கேட்டால், ஆண்டவர் ஒரு வியாதியினுடைய ரூட் கோஸ், அதாவது அந்த வருத்தத்துக்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை கண்டு குணப்படுத்துகிற தேவன். இப்போ குருடனுக்கு பார்வை அளிக்க வேண்டும், அது கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால், ஒரு திமிர்க்காத காரனை தூக்கி கொண்டு வருகிறார்கள், பேரலைஸ் பர்சன். அப்போ பேரலைஸ் பர்சனை தூக்கி கொண்டு வருகிற போது அங்கே அவரிடத்துல கொண்டு வந்து அந்த 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவனை தூக்கி கொண்டு வந்துட்டு இப்போ ஆண்டவர் கேட்குறார், மத்தேயு சாப்டர் 9:2, படுக்கையில் கிடந்த அந்த திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இப்போ இதில் ஆற்ற விசுவாசம், தூக்கி கொண்டவர்களோட விசுவாசம். அப்போ அவர்களுக்குள்ளே இந்த மனிதனுக்கு, இந்த திமிர்வாதம் பேரலைஸ்டான இருக்கிற இந்த மனிதனுக்கு ஆண்டவராக இயேசுவினாலே சுகமாகுதல் கிடைக்கும். ஆனபடியால் நாங்கள் இந்த மனிதனை தூக்கி கொண்டு போய் ஆண்டவர் அண்டையிலே கொண்டு வந்து விடுவோம், ஆண்டவர் இவரை குணமாக்குவார் என்ற நம்பிக்கையிலே அவனை தூக்கி சுமந்து கொண்டு ஆண்டவரிடையில் வந்தார்களே, அவர்களுடைய ஃபெய்த், அவர்களுடைய விசுவாசம். அப்போ அவர்களுக்கு இருந்த அந்த விசுவாசத்தினாலே ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வருகிற அளவுக்கு அவர்களுடைய விசுவாசம் இருந்தது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த இடத்திலே நீ திடங்கொள் என்று சொல்லி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவனுக்கு இருந்த வியாதிக்கான காரணம் என்னவென்றால் அவனுடைய பாவம். அப்போ முதலாவது அவனுடைய வியாதிக்கு காரணமாக இருந்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். அதற்கு பின்பு அவன் என்ன செய்தான்? எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நாங்கள் பார்க்கும்போது தேவன் அடிப்படையான காரணத்தை நீக்குகிறார். இப்போ இன்றைக்கு நாங்கள் ஏதாவது ஒரு வருத்தம் வந்தால் எங்களுக்கு டாக்டர் என்ன சொல்கிறார்? உள்ள பிளட் டெஸ்ட் எடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்க, எல்லாத்தையும் எடுத்து வாங்க என்று சொல்கிற என்னத்துக்கு? அடிப்படை காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ அடிப்படை காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த மருந்து கொடுத்தால்தான் அந்த வருத்தம் அடியோடு சுகமாகும். ஆனால் சில வருத்தங்கள் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் வருத்தத்தோட குளிசையை சாப்பிட்டு கொண்டு இருக்கணும், அது வியாபாரம். இப்போ டயபெட்டிக் என்ன இருக்குது? குளிசை இருக்குது, இன்சுலின் இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் காலம் முழுக்க ஜாகும் வரைக்கும் இதையே போட்டுக்கொண்டு இருங்கன்னு சொல்கிறது தான். ஆனால் நோய் நீங்கிறதுக்கு மருந்து இருக்குது, ஆனால் அதை இங்கே செய்ய மாட்டார்கள்.
இப்படித்தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கு. ஆனால் ஆரங்களை குணப்படுத்த வல்லவர் அவரால் தான் அது முடியும். அதை அடியோடு ஆண்டவர் நீக்குறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அங்கே 38 வருஷமாய் படுக்கையில் கிடந்த பெதஸ்தா குளத்தரையில் இருந்த மனுஷனிடத்தில் போய் ஆண்டவர் ஏசு என்ன கேட்கிறார்? நீ சுகமடைய வேண்டும் விரும்புகிறாயா? எதுக்காக அங்கே போய் கிடந்தான் 38 வருஷமா? ஆண்டவர் இயேசு பிறக்கிறதுக்கு முதலே போய் படுத்தவன் அங்கே. அப்போ என்னதுக்காக போயிருக்கான்? அந்த கலங்குற நேரம் சுகமாகணும். சுகமாகிறதுக்காக தான் அவன் அங்கே போய் இருக்கிறான். ஆனால் அப்படி இருந்து ஆண்டவர்கிட்ட கேள்வி என்னவென்றால், நீ சுகமாகணும்னு விரும்புகிறாய், இந்த வாயால் சொல்லு, வாயால் அறிக்கையிடு, உன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடு. அதுதான் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் என்று எங்களை குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களை வாயினால் அறிக்கையிட வேண்டும் தேவனிடத்திலே. அவரோடு நாங்கள் சம்பாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறதை வடிவாக கவனமாய் கேட்டு அவர் சொல்லுகிறபடியின் பாதையிலே நடக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் செழிப்புக்குள்ள அத்திவாரம். அதை நாங்கள் போடுகிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே தேவன் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார், விசாரிக்கிறவராய் இருக்கிறார். தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் அது ஆசீர்வாதம். நடவாமல் போனால், எங்களுடைய மனம் போன போக்கிலே நாங்கள் நடந்து போமாயிருந்தால், தேவனை மறந்து ஜீவிப்பதினாலே பல குடும்பங்கள் இன்றைக்கு வியாதிகள், துன்பங்கள், பிரிவினைகள் போன்ற பலவிதமான பிரச்சனைகளோடு கடந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கைகளாக இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவை நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கும்போது அங்கே கர்த்தர் யாக்கோபை பார்த்து, யாக்கோனுடைய குடும்பத்தாரை பார்த்து சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். ஜெனிசிஸ் சாப்டர் 35 verse 2. அங்கே ஆதியாகமம் 35வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார், அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இப்போ இந்த யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், சரியா? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே அவரிடத்திலே சொல்லுகிற காரியம் என்னென்றால், எல்லாவற்றிலும், அதாவது அவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அந்த காரியத்தை நாங்கள் பார்க்குற போது எல்லார் வீட்டில் உள்ள அனைவரும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ், சரியா, ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அந்நிய காரியங்கள், தேவனுக்கு விருப்பம் இல்லாத எல்லாத்தையும் அகற்றி போடுங்கள். அப்போ ஒரு ஆள் மாத்திரமில்லை, குடும்பத்திலே 5 பேர் இருந்தால் அந்த 5 பேருக்கும் கொடுக்கப்படுகிற காரியம் என்னவென்றால், அது யாக்கோபு உட்பட, அவனுடைய மனைவி உட்பட, அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே அங்கே சுத்தமாக்கப்பட வேண்டும். அந்நிய தெய்வங்கள், அந்நிய காரியங்கள், தேவனுக்கு விருப்பமில்லாதவைகள் அது உள்ளே இருக்கிறது, அதை வெளியில் கொண்டு வர வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா என்பதை முதலாவது நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விருப்பமில்லாத என்னென்ன காரியங்களை நாங்கள் வைத்திருக்கிறோமோ அவைகளை எல்லாம் நாங்கள் வெளியிலே அகற்றி போட வேண்டும். அவன் யாக்கோபு என்ன சொல்கிறான்? அங்கே வந்து சொல்லுகிறான். அங்கே 4வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஆதியாகமம் 35:4. அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும். இப்போ இங்கே என்னண்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தது? யாக்கோபு தேவ மனுஷன், அவர் அறியாமல் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே அந்நிய தெய்வங்கள் வந்தது? எங்கேருந்து வந்தது? ஆட்ட வீட்டே இருந்து வந்தது, லாபாண்ட வீட்டை. அப்போ அந்த வைஃபிൻ്റെ அப்பாட வீட்டை என்ன இருக்குண்டா அதுதான் இருக்குது. அப்போ அவர்கள் பழக்கப்பட்டது என்னென்று கேட்டால், அதுதான் தெய்வங்கள் என்று அவர்கள் பழக்கப்பட்டபடினாலே அங்கே தகப்பன் வீட்டை விட்டு கணவனோடு புறப்படுகிற போதே அவள் ஓடிப்போய் என்ன செய்தால், அந்த தெய்வங்களை எல்லாம் எடுத்து சுற்றி கட்டி கொண்டு வந்தாச்சு. அப்பா வீட்டை போய் பார்த்தா அங்கே ஒரு சிலையையும் காண இல்லை. அப்போ மாமனாருக்கு சொல்லாமல் இவர் பெஞ்சாதி மாதிரியும் பிள்ளையும் கூட்டிக் கொண்டு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ அவர் வீட்டை போய் பார்த்தா காண இல்லை. பின்னால் திரத்தி கொண்டு வர்றார். திரத்தி கொண்டு வந்த நேரத்தில் இப்போ என்னதுக்காக இப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்டபோது அவர் சொல்லுகிறார், எங்களோட கடவுளையெல்லாம் நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. என்னத்தை கொண்டு போனது? எங்களோட கடவுளை களவாடி கொண்டு போயிட்டீர்கள் என்றதான் இப்போ கம்ப்ளைண்ட். அப்போ யாக்கோபு என்ன சொன்னான்?
யாரிடத்தில் இருக்கோ என்ன செய்ய சொன்னது? தேடி பாருங்க. யாரிடத்தில் இருக்கோ அந்த அந்த ஆளை என்ன சொல்லு, கொண்டு போடுங்க, சாக்காட்டி விடுங்க. இதான் அவர் சொன்னது. இப்போ ஏன் இந்த வார்த்தையை அவர் சொன்னார்? அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன, இந்த தேடி பார்த்தா கடைசி வரையும் வராது. ஏன்னுட்டா நாங்கள் கிறிஸ்தவ குடும்பம் பாருங்க, நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிறவங்கள ஆனபடியாக எங்களோட வீட்டை கடைசி வரையும் இருக்காது என்று நம்பி அவர் அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டார். எதை கொண்டு போடுங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ லாபான் வந்து தேடுகிறார். தேடினா இப்போ எங்கே தேடைக்க இந்த இந்த சிலை எங்கே இருந்தது? ராகேல் அதை என்ன செய்தா, கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேலே ஏறி இருந்துட்டா. கடவுளுக்கு மேலே ஏறி உட்கார்ந்துட்டா. கடவுளுக்கு மேலே ஏறி உட்காரலாமா? கடவுளுக்கு மேலே ஏறி உட்காரலாமா? சொல்லுங்களேன். இல்லை. அப்படின்றால் அது என்ன? அது தெய்வம் இல்லை, அது விக்கிரகம், ஒரு சிலை, அவ்வளோதான். அவளை அதை ஏறி அதில் உட்காந்துட்டு இப்போ அப்பா வரைக்கும் என்ன செய்யணும்? இப்போ எங்கள்ட கல்ச்சர் என்ன, ஒரு பெரிய ஆள் வந்தால் எழும்பி வாங்க வணக்கம் சொல்கிறது நம்முடைய வழக்கம். அவர்களுக்கும் அதே வழக்கம்தான். அப்போ அவர்கள் வரும்போது அப்பாட்ட சொல்கிறார், அப்பா நான் உங்களுக்கு எழும்பி வணக்கம் சொல்லி எல்லாமே இருக்கிறேன். ஏனெண்டா எனக்கு அந்த இயற்கை வழிபாடு இருக்குது, பெண்களுக்கான இது இருக்குது. ஆனோடையத்தான் நான் அப்போவும் அங்கே என்ன சொல்கிறாள் அவள்? உண்மை சொன்னவள். ஒளிச்சு வச்சதும் இல்லை, அதுக்கு மேலே ஏறி இருந்ததும் இல்லை, பொய்யையும் சொல்லுகிறாள். இப்போ பாருங்கள், இன்றைக்கு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கா? ஆண்டவர் என்ன சொல்கிறான்டா, ஆண்டவர் சொன்ன இதெல்லாம் எடுத்து போடணும்னு சொன்னோன்னா அங்கே அவன் வந்து சொன்ன உடனே இப்போ அந்த நேரம் அதெல்லாம் இருக்கே இல்லை, இதெல்லாம் சொல்லியாச்சு, அவர் தேடியா களைச்சாச்சு, போயாச்சு. சரியா? இப்போ அவன் சொன்ன யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன? சாபம். யார் அது கையில் இருக்கோ அவர் சாகட்டும், கொல்லப்பட வேண்டும். கடைசி அவள்கிட்ட முடிவங்க போய் முடிஞ்சது. எங்கே செத்தாள்? புள்ள போகிற நேரம் கடைசி நேரத்தில் செத்தாள். பாருங்க, அப்போ நாங்கள் செய்கிற ஒரு தவறு அது எங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறதாய் மாறுகிறது. அப்போது ஒரு உண்மையாய் அந்த இடத்துல இருந்திருப்பாளா இருந்தால் இந்த சாபம் வந்திருக்காது, தகப்பனுடைய சாபம் அங்கே வந்திருக்காது, கணவனுடைய சாபம் வந்திருக்காது. அப்போ அப்படியான ஒரு நிலைமையிலே இன்று எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவை அந்த இடத்திலே அவன் இப்போ சொல்லுகிறான், இதையெல்லாம் எடுத்து போடுங்கள், நீங்கள் அதையெல்லாம் விக்கிரகங்களை எல்லாம் நீங்கள் அகற்றி போடுங்கள், உங்களுடைய கையில் உள்ள அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும். இப்போ பாருங்க, 4வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்த வீட்டார் என்ன செய்கிறாங்கண்டா, அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும், அப்போ கொண்டு வந்ததெல்லாம் மறைச்சி வச்சது இப்போ வெளியில் வருது. காதணிகள் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். அப்போ காதணிகள்ன்றால் நான் நினைக்கிறேன் ஏதாவது இந்த கோல்டில் இதில் இப்போ போடுற மாதிரி இல்லாமல் வேறு விதமான தெய்வங்களையும் அந்த இடத்துல வச்சுருக்கக்கூடும் சில வேளையில். இப்போ அநேகமாக இங்கே பார்த்தீங்களான்னு சொன்னால் குரசையும் தொங்க போடுறாங்க, காதில் மூக்கில் இதில் எல்லாம் தொங்க போடுறாங்க. அது மாதிரி அதையும் அப்படி ஒன்று அதை வச்சிருந்திருக்கலாமாக்கும். அப்போ இப்போ அதையும் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். யாக்கோபு அவளை சீகேம் ஊர் அருகே இருந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அப்போ அந்த சாமான எல்லாத்தையும் அங்கே சீகம் என்ற இடத்துல வச்சு அந்த ஒரு கர்வாலி மரம் இருக்குது, அதுக்கு கீழே கொண்டு புதைச்சாச்சு. இப்போ அவர்கள வீட்டில் இருக்கிறதெல்லாம் வீட்டை விட்டு அகற்றப்பட்டு மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டது. சரியா? இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல தேவையற்றவைகள் எங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கும், அருவருப்பானவைகள் இருக்கும், பல சிலைகள் இருக்கும், தேவையற்ற படங்கள் இருக்கும், சினிமா ஸ்டார்ஸின் படங்களும் இருக்கும். இப்படி பலவிதமான காரியங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் அவைகளெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, ஒரு நாள் வச்சிருக்கலாம், இது கிடைக்காது, இது ஒரு அரிய படம் என்று சொல்லி நாங்கள் வச்சிருக்கலாம். இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு கொஞ்சம் பெறுமதி கிடைக்கும்ட்டு சொல்லலாம், அதுக்காக வச்சிருக்கிறேன்னு சொல்லலாம். நோ, அது என்றைக்கு வீட்டை விட்டு போகணுமோ அது உடனடியாக அகற்றப்பட வேணும். சில வேளைகளில் நாங்கள் அகற்றுவதில்லை. அகற்றாமல் நாங்கள் என்ன சொல்ல, இடத்தை மாற்றி வைப்போம். சரியா? வெளியில் இருக்கிறது அலமாரிக்குள்ளே போகும், அல்லது வேறு எங்கேயாவது போயிருக்கும், அது வெளியில் போகாது. சுற்றி வீட்டுக்குள்ளே இருந்தால் சுற்றி பிரச்சனைக்குள்ளான் இருப்பீர்கள்.
எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு வெளியிலே அப்புறப்படுத்தியாக வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விட வேண்டியது எதுவோ அதை விட்டுவிட இல்லை என்று சொன்னால் அது எங்களுடைய வாழ்க்கையை அழித்துத்தான் தீரும். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் சாபத்துக்குட்பட்டவர்களாய் மாறாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது அவசியம். தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு பாவம், அது கோபமாக இருக்கலாம், சண்டையாக இருக்கலாம், பிரிவினையாக இருக்கலாம், மற்றவர்களை வேதனைப்படுத்தும்படி பேசிய வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக அதை அறிக்கையிட்டு அகற்றப்பட வேண்டியவைகளை அகற்றி வெளியிலே கொண்டு போகாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை நரகம், வாழ்க்கை துன்பம், வேதனை. கர்த்தர் நம்மை அதிலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கு சில காரியங்களை எங்களுக்கு போதித்து தருகிறார். கவனமாய் கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் இது உங்களுக்கு பல தடவை சில வழியிலே சொல்லி இருக்கலாம், வேறு வேறு சூழ்நிலைகளிலே வேறு வேறு மக்களாலே கூட சொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது கூட ஆண்டவர் அதை உணர்த்தி இருக்கலாம். அப்பவும் நீங்கள் அதை இக்னோர் பண்ணி கொண்டு இருப்பீர்களா இருந்தால் அது வேதனைக்குரியது. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. அது ஒருவேளை நாங்கள் நினைக்கலாம், விலை வந்தது, அது நான் காசு கொடுத்து நான் இன்ன விலைக்கு வேண்டினேன், அது ஒரு வடிவாக இருக்கட்டும், அது ஒரு வாலில் போட்டால் நல்லா இருக்கும், அந்த கண்ணாடி அலுமாரிக்குள்ளே வச்சா வடிவாக இருக்கும், அதுக்காகத்தான் நான் வேண்டினேனே தவிர வேறு ஒன்றுக்காகவும் நான் அதை கொண்டு வரவில்லை, நான் அதை வர்ஷிப் பண்ணவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். அப்படி இருந்தாலும் அது அருவருப்பானது. நீங்கள் வர்ஷிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எது அருவருப்பென்று தேவன் நினைக்கிறாரோ அது எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றியே ஆக வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்திலே சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு சிலுவையிலே மரித்து அவர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர் நம்மை ரட்சிக்கிறார். எங்களுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவராய் ஆண்டவராய் இயேசு உலகத்துக்குள்ளே வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அங்கே 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்து இருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் என்னென்ன விதமான சூழ்நிலைகளில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய தழும்புகளால் நோய்கள் குணமாகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டனா நம்முடைய வாழ்க்கையிலே எங்களுடைய மனதிலே எத்தனையோ பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். இன்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு பேசினது கவனமாய் கேட்டிருப்பீர்களாயிருந்தால் இன்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்வை தர விரும்புகிறார், குணமாகுதலை தர விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்து ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி, ஆண்டவரே உம்மால் முடியும், உம்மை நான் விசுவாசிக்கிறேன், குணமாக்க நீர் வல்லவர் என்று சொல்லி ஒரு முழுமையான தீர்மானத்தை எடுத்து நாங்கள் அவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? அப்படி ஒப்புக் கொடுப்பீர்களாயிருந்தால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு காரியத்தை செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அகற்றப்பட வேண்டியவர்களை அகற்றாமல் இன்னும் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மன்னிக்காமல் இருக்கிறோம். பலருக்குள்ளே பிரச்சனைகளை மூட்டி விட்டு கொண்டிருக்கிறோம், குழப்பங்களை விளைவிக்கிறோம், குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளை உருவாக்குகிறோம். எங்களுடைய நடக்கை, செயல்கள், எங்களுடைய பேச்சுக்கள் சரியில்லாமல் இருக்கிறது. மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. உம்முடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அவருக்கு செம்மையானபடி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறபடி நடவாமல் எங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால்
ஆண்டவரே, இன்று எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும். உம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும், விடுதலை வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே பெரிய ஒரு விடுதலையை கட்டளையிட வேண்டுமாய் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே யாவரோடும் கூடந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.